நான் நீட் 2024 குவாலிஃபை ஆகலை. இந்த தடவை நீட் கட் ஆஃப் வந்து 129. போன எல்லா ப்ரீவியஸ் இயர்ஸை விட இந்த தடவை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு நீட் கட் ஆஃப் கம்மி பண்ணணும். நான் நீட் 2024 எக்ஸாமுக்காக லாஸ்ட் இயர் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். நான் நீட்டில் நல்ல மார்க் எடுத்தாலும் ரேங்க் அதிகமாக வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரீநீட் வச்சா நல்லாயிருக்கும். நான் லாஸ்ட் 1 இயராக நல்லா படித்து இந்த நீட்டில் நல்ல மார்க் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு ரீநீட் வேண்டாம். ஸோ இதே மார்க்கில் கவுன்சிலிங் கிடைக்கலாம் நல்லாயிருக்கும். ஸோ ரீநீட் வேண்டாம். நான் இந்த நீட் 2024 எக்ஸாம் நல்லா தான் எழுதியிருந்தேன். ஆனால் நான் குவாலிஃபை ஆகவே இல்லை. என்ன மாதிரியே என் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா தான் எழுதியிருந்தாங்க. ஆனால் அவங்களும் குவாலிஃபை ஆகவே இல்லை. இந்த நீட் 2024 எக்ஸாம் எல்லாத்தையுமே குவாலிஃபை பண்ணணும். அன்பான வாசகர்களே, கடந்த யூடியூபுக்கு பிறகு இப்பொழுது நிறைய பெற்றோர்கள், மாணவர்கள், மாணவிகள் எல்லாருடைய கேள்வி, நீட் 2024 தேர்வு வந்தது, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடப்பட்டுள்ளது, என்ன நடக்கும், அடுத்து என்ன என்ற கேள்வி எல்லாருடைய மனதிலும் தோன்றுகிறது. பலர் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருப்பதாக கேள்விப்படுகிறேன். அநேகர் அதே தான் சொல்கிறார்கள். ரிசல்ட் நீட் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு தான் சார் முடிவு பண்ணணும், அது வரைக்கும் நான் ஜாயின் பண்ணல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் நாங்கள் அனலைஸ் பண்ணும்போது மாணவர்கள் மத்தியிலே ஒரு சிலர் கேட்குறது ரீ எக்ஸாம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார்கள். ஒரு குரூப் ஆஃப் மாணவர்கள் ரீ எக்ஸாம் வைத்தா எங்களுக்கு ஸ்டடி படிப்பதற்கு 3 மாதமாவது வேணும், ஏன்னா நாங்கள் 1 வருஷம் ரிப்பீட்டுக்காக படித்து தேர்வு எழுதினோம், தேர்வு ரிசல்ட் வந்த பிறகு நாங்கள் இப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டோம், நாங்கள் நிறைய மார்க் எடுத்துருக்குறோம், ஆனால் திருப்பி ரீ எக்ஸாம் வச்சா எப்படி மார்க் வரும்னு தெரியலை அப்படிங்கிற ஒரு அச்சம். அதனால் 3 மாதம் எங்களுக்கு குறைஞ்சது கால அவகாசம் இருந்தால் தான் நாங்கள் படித்து எழுத முடியும்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் மாணவர்கள் போனதோட எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தது, ஒருவேளை இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்னால ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற அச்சம் அநேகருடைய மாணவருடைய மனதில் இருக்கிறது. இன்னொரு குரூப் ஆஃப் மாணவர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கு குறைக்கணும், அதாவது ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாம் 129ம் ஓசிக்கு 164 இருந்ததை கட் ஆஃப் மார்க்கு குறைத்து கொடுப்பார்களா, குறையுமா என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. இன்னொரு குரூப் ஆஃப் மாணவர்கள் ஏராளமானவர் நினைப்பது, நீட் எழுதின அத்தனை பேரையும் பாஸ் என்று அனௌன்ஸ் பண்ண வேண்டும், தகுதி பெற்றவர்கள் என்று அனௌன்ஸ் பண்ண வேண்டும், நீட் தேர்விலே தேர்ச்சி அடைந்தவர்கள் என்று அனௌன்ஸ் பண்ண வேண்டும். இதற்கு உதாரணம் சென்ற ஆண்டு பிஜி எக்ஸாமில் 0 மார்க்குன்னு சொன்னது போல இதிலும் சொல்ல வேண்டும், அட்டன் பண்ண அத்தனை பேரும் பாஸ்ன்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. ஜூலை 8ஆம் தேதிக்காக எதிர்பார்ப்போம். நன்றி. இதை கேட்கின்ற மாணவ மாணவிகள் இந்த சேனலை உங்கள் நண்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களை காண்போம்.